பாம்பு கனவில் வந்தால் நிறைவேறாத ஆசைகளின் ஒரு பகுதியே கனவுகளாக வெளிப்படுகிறது. பாம்புகளை அடிக்கடி கனவில் பார்ப்பது ஒரு வகையில் நல்லது. கற்பனை சக்தி அதிகம் உள்ளவர்களின் கனவில் அடிக்கடி பாம்புகள் வருவதுண்டு. பென்சீன் மூலக்கூறு கண்டறிய அலெக்சாண்டர் ஃபிளெமிங் நீண்ட நாட்களாக முயன்றும் அதனை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து வந்தார். ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய பாம்பு புதிய வடிவத்தை உணர்த்திவிட்டு சென்றது. அதற்கு பின்னரே அவர் பென்சிலினுக்கான மூலக்கூறு பென்சீன் கூட்டமைப்பு வடிவத்தை கண்டுபிடித்தார். பொதுவாக ஒருவரது கனவில் வரும் பாம்பு அவரை துரத்துவது போல் கண்டால் அந்த நபருக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே பாம்பு அவரை கனவில் கொத்திவிட்டாலோ அல்லது அவரை துரத்தாமல் சாதுவாக சென்று விட்டாலோ பிரச்சனை இல்லை. ஆனால் கனவில் பாம்பு துரத்தினால் பிரச்சனைகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டும். இதே போல் கனவில் கரும்பூனையை, முற்றிலும் கருப்பாக இருக்கும் பூனை பார்ப்பதும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. கனவில் மட்டுமின்றி சாதாரணமாகவே அது போன்ற பூனையை பார்ப்பது நல்லது.